வேறு லெவல். என்ன சொல்கிறது, இப்போ நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்டா ஃபீலிங்கே இருக்குது. சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம்ல, அது எல்லாமே இதில் சேர்த்துடணும். சரியா? உங்களுக்கு வந்து கிரேவி வேணும்னா குவான்டிட்டி வந்து இன்னும் அதிகமாக வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப கிரேவி வந்து தேவைப்படாது. சுகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். ஆனால் இங்கே வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக பிடிக்காதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்படி தான் மேரினேட் பண்ணிக்கணும். சரியா? நான் லைட்டாக தண்ணி தெளித்தேன், போட்டு மேரினேட் பண்ணிட்டேன். இது குழுகுழுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் பொரியும் போது நல்லா பக்கடா மாதிரி அந்த ஃப்ளேவர் வரும். அவ்வளோதான். இது கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நான் எண்ணெயில் பொரிச்ச பிறகு காட்டுறேன். ஒரு வாடையாக அடிக்கும், அதனால் கொஞ்சமாக இஞ்சி வெள்ளை பூடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. எனக்கு ஒரு டவுட், இந்த சால்ட் மட்டும் அளவு சொல்லுங்க எல்லாருக்கும். எல்லாரும் அளவு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெசிபி பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன், இன்னொன்று ஃப்ரைட் ரைஸ். அது நான் பண்ண போகிறேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வீட்டில் தான் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஈஸியாக பேச்சுலர்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்து பண்ணிடலாம். அவ்வளோ பெரிய மேட்லாம் இல்லை. ஒரு கிலோ கறியை போட்டிங்களா, மசாலா போட்டிங்களா, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிங்களா, போட்டுட்டு பிறையிற வேண்டியதான். இப்போ ஆல்ரெடி பிறைய வச்சுருக்கோம், நான் உங்களுக்கு காட்டுறேன். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஜிஞ்சர் கார்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதே இது 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நம்ம வந்து ஆச்சியினுடைய சில்லி பவுடர் நம்ம எடுத்துருக்கோம். ப்ரொமோஷன்லாம் பண்ணல, இது அப்படியே ஃபுல்லா இருக்கும். அப்படியே போட்டு நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்றேன்னு நினைச்சிக்க வேண்டாம். அது வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவுக்குன்னா எவ்வளவு சொன்னாலும் மக்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு இது ப்ரெஷர் இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு நீங்க போட்டுங்க. ஆல்ரெடி பேனை நல்லா சூடாக இருக்கு. ஆல்ரெடி வெப்பம் நல்லா சூடாக தான் இருக்குது. நம்ம இருந்தாலும் உங்கள் கேஸை ஸ்லிம்மில் வச்சுட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பான எண்ணெயில் போட்டு செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கலாம்ல. ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் ஆரம்பிச்சாதான் நல்லா இருக்கும். மஞ்சள் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். இருந்தாலும் சிவப்பு கலரில் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து பொடி எதுவுமே கலர் எதுவுமே சேர்க்கலை. இது நம்ம காஷ்மீரி சில்லி தான், ஆச்சி தான். நம்ம ஆட்சி, நம்மளுடைய ஆட்சி 2026 என்ன ஆட்சி வருதுன்னு தெரியாது. அதனால நாங்கள் இப்போ 2025 நாங்கள் வந்து ஆட்சியை வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்டர் சிக்கன் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. அது போக நம்ம ரைஸ் என்ன பண்ணணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அது ஃபுல்லாக வேகக்கூடாது. ஒரு 90% வெந்ததுக்கப்புறம் அப்படியே வடிகட்டிட்டு இந்த மாதிரி நல்ல ஃபேனில் நல்லா காய போட்டுடணும். ஏன்னா அது ஒட்டாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்போ தான் நல்லா விரிஞ்சு இருந்தாலும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே வரும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் எப்படி வரப்போகுமே எனக்கு தெரியல. வேறு லெவலில் வரும் தான் நினைக்கிறேன். இதை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ண விட்டுறணும். கலர் அப்படி ப்ரௌன் கலரில் மாறும். இந்த சைடு பண்ணிகிட்டு இருக்கும் போதே அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு பீஃப். இது வந்து பீஃப் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பீஃப் மட்டும் தனியாக வந்து பக்கோடா மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் பீஃப் வந்து ஒரு 350 எடுத்துக்கிறேன். அதை வந்து தண்ணியில் 350 பீஸ் இருக்குமா? 350 பீஸ் இல்லை, 350 கிராமு. அதில் வந்து உப்பு இஞ்சி வெள்ளை போட்டு வேக வச்சுக்கிறேன். சரியா? அதில் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுட்டேன். கொஞ்சம் வீடியோ எடுத்துக்க முன்னாடி அது நான் தெரியாமல் போட்டேன். அது கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 மசாலா, அது கொஞ்சம், அதெல்லாம் ஒரு அளவு தான், ரொம்ப கரெக்டாக அப்படிலாம் தெரியல, கொஞ்சம் அளவாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதெல்லாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான், நிறைய போட்டுற வேணாம், ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் இஞ்சி வெள்ளைப்பூடு. ஏன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு நம்ம நிறையா போட்டோம்னா ஃப்ளேவர் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு வாடையாக அடிக்கும். அதனால் கொஞ்சமாக இஞ்சி வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. எனக்கு ஒரு டவுட், இந்த சால்ட் மட்டும் அளவு சொல்லுங்க எல்லாருக்கும். எல்லாரும் அளவுனா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஏற்கனவே ஆமாம், பீஃப் வந்து ஏற்கனவே வேக வைக்க கொஞ்சம் போட்டிக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த மசாலாலாம் சேர்க்கும் போது கொஞ்சம், அதுக்கப்புறம் தேவைன்னா பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரியா? அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு தான் சொல்றாங்க. ஆனால் உப்புடைய குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு தான் தெரியல. அதாவது நான் பாருங்க, நான் அடுத்தபடி நான் உப்பு போடும்போது உங்களுக்கு எத்தனை உப்பு போடுறது அளந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல கார்ன்ஃப்ளவர் தேவைக்கு ஏற்ற மாதிரி. பான்ஸ் பவுடர் மாதிரி இருக்கு. இப்படிதான் மேரினேட் பண்ணிக்கணும். சரியா? நான் லைட்டாக தண்ணி தெளித்தேன், போட்டு மேரினேட் பண்ணிட்டேன். இது குழுகுழுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் பொரியும் போது நல்லா பக்கடா மாதிரி அந்த ஃப்ளேவர் வரும். அவ்வளோதான். இது கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நான் எண்ணெயில் பொரிச்ச பிறகு காட்டுறேன்.
இப்போ அடுத்து என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு குடமிளகா கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோஸ் போடணும். கோஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் கட் பண்ணணும். ஆகா தகன்னு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிளே அதிகமாக போட்டு தள்ளிடுவாங்க. சிக்கன் பார்த்தா சிக்கன் இருக்காது, பீஃப்னு பார்த்தா பீஃப்னு இருக்காது. இது சோளம் போடுறதுக்கு தான். பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. இங்கே ஒரு குடமிளகா முழுசாக இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கே சிக்கன் ஆல்ரெடி ரெடியாகிட்டுருக்கு. முடித்த உடனே இங்கே ஆல்ரெடி ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிட்ருக்கு. ஃபேனில் காஞ்சி கருவாடாக போயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொதல் ரவுண்டு சிக்கன் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டு கம்மியாக தான் இருக்குது போட்டுட்ருக்கோம். மொதல் ரவுண்டு முடிஞ்ச சிக்கன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிச்சனில் நின்று வேர்த்து ஊட்டுதுங்க. கிச்சனில் எப்படி தான் பெண்கள்லாம் நிற்கிறாங்களோ தெரில. அது அவங்களுக்கு ஒரு சல்யூட். இருந்தாலும் சிக்கன் உங்களுக்கு தெரியுதா? எடுத்து காட்டுறேன். மசாலா நல்லா இறங்கிருக்குங்க. அப்படி தூக்கலாக இருக்கு. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. ஒரு சில பேர் காரம் அதிகம் சாப்பிடுவாங்க, அதனால் அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது. நல்லா வெந்து போய் அருமையாக இருக்குது. பட்டர் சிக்கனுக்கு வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து சாலோ ஃப்ரை தான் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஓரளவுக்கு வெந்திருக்குது. ஒரு 3/4 பங்குக்கு மேலே வேகணும். சரியா? ஏன்னா திரும்ப வந்து கிரேவியில் தான் போடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து இந்த பேனில் கொஞ்சம் இருக்கும். அதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்ச அந்த 100 கிராம் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து 1/2 கிலோ தக்காளி, கொஞ்சம் பூண்டு, ஒரு 50 கிராம் கேஷ்யூ எல்லாம் போட்டு வச்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு 1 ஸ்பூன் பட்டரும் போட்டு இதை நல்லா சாட்டே பண்ணணும். பண்ணிட்டு இது நம்ம எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ண போகிறோம். சரி, ஆனியன் வந்து ஒரு ஃபுல்லாக இப்போ வேணாம், கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வெந்திருந்தா போதும். ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். வர வேணாம், நார்மலாக வெந்தால் போதும். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லா பட்டர். சரியா? நான் இப்போ அமுல் பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பட்டர் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஃபுல்லாக மொருவ தேவையில்லை. அது ஆஃப் குக் ஆகிருக்கும் போது அதில் இந்த டொமேட்டோ, கேஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து கார்லிக்கு. இது வந்து கார்லிக் நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து பேஸ்ட் இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் கூட இதில் சேர்த்துக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். ஆனியன் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஆனால் வந்து டொமேட்டோ வந்து ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். ஏன்னா இதெல்லாம் அரைக்க தானே போகிறோம், அதனால ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். ஆனால் இதே பேனில் தான் நான் எல்லாத்தையுமே வைக்கிறேன். என்கிட்ட வந்து ஃப்ரையிங் பேன் கிடையாது, இது வந்து தவா தான், தோசை தவா. அதனால எனக்கு குவான்டிட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. உள்ளே இருக்கிற ஜாமான் பெருசாகிது. அதனால நான் வந்து வேற இதில் கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இதில் மாற்றிட்டேன். இப்போ அதில் உள்ள அந்த எண்ணெய் பட்டர் அவ்வளோதான், நான் புதுசாக எதுவுமே சேர்க்கலை. இது நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டி வச்சுக்கணும். இந்த தக்காளி நல்லா வெந்து தொளி தனியாக பிரிகிற அளவுக்கு வேகணும். கொஞ்சம் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சரி, இப்போ இதில் என்னென்ன மசாலா ஐட்டம் போடணும்னு காட்டுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இது ரெண்டையுமே இதில் ஆட் பண்ணிக்கணும். காஷ்மீரி சில்லி பவுடரா? காஷ்மீர்லேருந்து வருமா? காஷ்மீரி சில்லி காஷ்மீர்லேருந்து வேறு எங்கேருந்து வரும்? ஏன்னா நார்மல் சில்லி நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ஸ்பைசஸ் அதிகமாக வரும். காஷ்மீரி சில்லி கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப காரம் இருக்காது. அதனால மோஸ்ட் ஆஃப் நம்ம அதை சேர்த்துக்கிட்டா நல்லது. இப்போ வந்து கொஞ்சம் சால்ட்டு, ஆல்ரெடி சிக்கனில் வந்து சால்ட்லாம் போட்டு தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே தக்காளி வெங்காயத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் வெனிகர் ஊறுகாக்கெலாம் சேர்ப்போம்ல, அந்த வெனிகர் வந்து இதில் சேர்க்கணும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 to 1.5, அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா ஒரு மாதிரி ராஸ்மெல் அடிக்கும். இல்லை டின்னர் ஊற்றலாமா? என்னது டின்னர்? ஊற்றுங்க, எதெல்லாம் கிளியர் ஆகணுமோ ஊற்றுங்க, கிளியர் ஆகிரும். சுகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். ஆனால் இங்கே வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக பிடிக்காதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு அப்படி கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்க்கணும். இப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு, ஊத்தப்பம் மாதிரி கிடையாது இது. நல்லா வதக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ரொம்ப சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்தா பட்டர் சிக்கனோட கிரேவியுமே ரொம்ப லிக்விட் ஆயிடும். ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா வேக வைக்கணும். இப்போ நம்ம இது நல்லா ஆறிட்டு இது மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துட்டு நான் இப்போ ஒரு காட்டுறேன். அந்த பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதையே வந்து ஊற்றிடுவோம். எனக்கு இதை பார்க்க வேற மாதிரி இருக்கேன். சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும். ஒரு
கட்டி சட்னி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. தக்காளி சட்னி மாதிரி தக்காளி சட்னி மாதிரி. நீங்கள் எதுவும் வேறு எதுவும் நினைக்கக்கூடாது. தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப கட்டி ஆகிடுச்சு, அதனால கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம்ல அது எல்லாமே இதில் சேர்த்துடணும். சரியா? உங்களுக்கு வந்து கிரேவி வேணும்னா குவான்டிட்டி வந்து இன்னும் அதிகமாக வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப கிரேவி வந்து தேவைப்படாது, அதனால குவான்டிட்டி கம்மியாக பண்ணியிருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். கறி பீஸ்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கு. ஆமாம், நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். போன் விருப்பம் இல்லைன்னா போன்லெஸ் கூட யூஸ் பண்ணலாம். நாங்கள் போனையும் திம்போம் போன்லெஸ்ஸையும் திம்போம், அதனால 2ஆக போட்டோம். எங்களுக்கு போட்டு இது நல்லா ஃபுல்லாக டிப் ஆகிற வரைக்கும். என்ன டிப் மாதிரியா? என்ன டிப் இல்லை இது, பட் ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரம் வருது. கஸ்தூரி மேத்திக்கு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கையில், இந்த அளவுக்கு எடுத்துட்டு அது நல்லா கசக்கி அப்படியே சேர்த்திக்கணும். அதான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பட்டர் சிக்கனுக்கு. அதுக்கப்புறம் இப்போ சால்ட்டு மட்டும் பார்க்கணும், தேவைன்னா கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவர் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆனால் இது போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் ஒரிஜினல் ஃப்ளேவர் வரும். பீஃப் நம்ம மசாலா தடவை வச்சுருந்தோம்னா அது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். கொஞ்சம் வந்து லைட்டாக கருவிட்டனால அதை காட்ட முடியல. இது பேலன்ஸ் உள்ளது மட்டும் பொரிச்சது மட்டும் காமிச்சிக்கிறேன். நல்லா அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதான் 350 ஆயிரும் ரேட் வாங்க. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக இஞ்சி வெள்ளப்பூடி நிறைய போட்டுறக்கூடாது. ஃப்ளேவர் வந்து சுத்தமாக மாறிடும். ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் சுத்தமாக லைட்டாக போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஃப்ளேம் நல்லா கூட்டி வச்சுக்கோங்க, வச்சுட்டு சாட்டே பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கார்னு, அதுக்கப்புறம் குடமிளகா, பீன்ஸு, கேரட்டு, அது எல்லாமே மிக்சடாக வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் அளவு இதை போட்டுக்கணும். எல்லாமே ஒரு மதிப்பு தான், நம்ம ஒரு ஆளுக்கு ரைஸ்க்கு எவ்வளோ போட்டு தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டோன்னா வெஜிடபிள்ஸ்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்போ பொரிச்சு வச்சுக்கிற பீஃப் இருக்குல்ல, அதில் சும்மா ஒரு ரேண்டமாக கொஞ்சம் போல் பீஸ் மட்டும் இதை சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ எக்கு, ஆமாம், எக்கு, ஆனியன், வெஜிடபிள்ஸு, சிக்கன் பக்கோடா போட்டு வதக்கணும். ஃப்ளேம் வந்து குறைக்கவே கூடாது, ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதோட கொஞ்சம் 65 மசாலா காரத்துக்கு கொஞ்சம் போல. இப்போ ஹோட்டலில் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களோ? ஹோட்டலில் பண்ணுற மாதிரினா அந்த ஒரு சாஸ் ஊற்றுவான், வேற எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரீன் சில்லி சாஸ். சரியா? இது உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ், இதுவும் உங்கள் தேவைக்கு அரை டேபிள் ஸ்பூன் போதும். கெச்சப் வந்து தேவைன்னா போட்டுக்கலாம். சில பேருக்கு ஸ்வீட் பிடிக்காட்ட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஒரு அரை டீஸ்பூன், கொஞ்சம் கம்மியாக. அவ்வளோதான். ஏன்னா நல்லா காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே ரைஸை போட்டுருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ரைஸில். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பெப்பரும் சால்ட்டு தேவைன்னா பார்த்துட்டு சால்ட்டு, பெப்பரு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் போல் சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பட்டர் சிக்கனோட இதுவும் வேலையை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இனி சோறு எல்லாம் வயிற்றுக்கு போக வேண்டியது. ஆனால் எனக்கு பார்க்கும்போது ஹோட்டல் மாதிரி ஃபீல் ஆகலை. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரண்டியோட அடிக்கிறவங்க இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. சரி, இருந்தாலும் ஒரு வாழ்த்துக்கள். ஃப்ரைட் ரைஸும் பட்டர் சிக்கனும் ரெடி ஆகிட்டு திங்கிறது தான் வேலை. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் எல்லோரும் தட்டுக்கும் போட்டாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ சொல்லுவாப்புல. வேறு லெவல். என்ன சொல்கிறது, இப்போ நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்டா ஃபீலிங்கே இருக்குது. நல்லா உப்பு, மசாலா எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. நம்ம டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த பீஃப் ஃப்ரைட் ரைஸ் தான் வேறு லெவலில் இருக்குது. அது இன்னொரு பைட் போகலாம். பிரதீப் ரங்கநாதன் மாதிரி வேறு லெவலுங்க. நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்றத விட
இந்த வீட்டில் இதே மாதிரி ஃபேமிலியோட சேர்த்து சாப்பிட்றது தான் வேறு லெவல். அதான் ஹோட்டலில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் கார்ன்லாம் போட மாட்டாங்க. வீட்டில் வந்து நம்ம எல்லாமே பார்த்து பாசம் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடியது தான் அந்த ஃபுட்டு. வீடியோ இப்போ பாருங்கள், சட்டி வந்து நல்லா நிறைய இருந்துச்சு. 1.25 கிலோ சிக்கன் சட்டி எல்லாம் இப்போ காலியாகுது வித்துட்டு. போடுவோம். வேறு லெவலில் இருக்குது. இது வந்து வீட்டில் வந்து செஞ்சால் தான் நம்ம வந்து வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியும். ஹோட்டலில் விட ஹோட்டலில் வந்து அஜினமோட்டோ அந்த மோட்டோ இந்த மோட்டோ டாட்டா மோட்டோ எல்லா மோட்டோ போடுறதுனால கேடு. இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடலாம். சரியா?